அமெரிக்காவுக்கே தண்ணி காட்டிய இந்தியா. ஐநா சபையில் நடந்த அந்த அதிரடி. ரஷ்யாவுக்கு செக் வைக்க நினைச்ச ட்ரம்புக்கு இந்தியா கொடுத்த பதிலடி என்ன தெரியுமா? இது ஒவ்வொரு இந்தியனும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உக்ரைன் போர் தொடங்கி 4 வருஷமாச்சு. ரஷ்யாவை ஒடுக்க அமெரிக்காவும் உக்ரைனும் சேர்ந்து ஐநா சபையில ஒரு பெரிய தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. எல்லாரும் இந்தியா இந்த முறை அமெரிக்கா பக்கம் சாயும்னு நினைச்சாங்க. ஏன்னா வரி நெருக்கடியால ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத நாம குறைச்சிருந்தோம். ஆனா உண்மை வேற. வாக்கெடுப்பு ஆரம்பிச்சது. 107 நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிரா வாக்களிச்சாங்க. ஆனா நம்ம இந்தியா நாங்க இந்த வாக்கெடுப்புல கலந்துக்க மாட்டோம்னு சொல்லி ஒரே போடா போட்டுட்டாங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆபத்துல உதவுறவன் தான் உண்மையான நண்பன்னு. அதையே தான் இப்போ உலக மேடையில இந்தியா செஞ்சு காட்டியிருக்கு. இந்த தீர்மானம் முழுக்க முழுக்க ரஷ்யாவை மட்டும் குற்றவாளியா காட்டுச்சு. ஆனா உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுத்து போர வளர்க்கிற அமெரிக்காவை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல. இதை கவனிச்ச நம்ம வெளியுறவுத்துறை இது நியாயமான தீர்மானம் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. அமெரிக்காவோட மிரட்டலுக்கு பயப்படாம பழைய நண்பன் ரஷ்யாவுக்கு இந்தியா கொடுத்த இந்த சப்போர்ட் இப்போ உலக நாடுகளை அதிர வச்சிருக்கு. அடடா, இத்தான்யா நம்ம இந்தியாவோட கெத்து. 51 நாடுகள் இந்தியா கூட சேர்ந்து விலகி இருக்காங்கன்னா அப்போ அமெரிக்கா சொல்றது தப்புன்னு உலகத்துக்கே தெரிஞ்சிடுச்சா? இதன் மூலமா உலக அரசியல்ல இந்தியாவோட கை ஓங்கி இருக்கு. இனிமே அமெரிக்கா சொல்றதுக்கெல்லாம் இந்தியா தலையாட்டும்னு நினைக்க முடியாது. இந்தியா எடுத்த இந்த முடிவு சரியா தப்பா? உங்க கருத்தை உடனே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதனால தான் சொல்றேன், அமெரிக்காவுக்கே தண்ணி காட்டிய இந்தியா.